بسم الله الرحمن الرحيم ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم للمكذبين الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معتد أثيم إذا تتلى அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரிலே இஸ்லாத்தினுடைய கொள்கை, கோட்பாடு, சட்டத்திட்டம், போதனை எதுவாக இருந்தாலும் அதுல மனுஷனுக்கு நன்மை இருக்கிறது. அதுல இறைவனுக்கு எந்த நன்மையும் கிடையாது, மனுஷன் தான் அதனுடைய நன்மை அடைந்து கொள்கிறான் என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அதுல இன்னொரு முக்கியமான ஒரு நன்மை என்னவென்று சொன்னால், மனிதர்கள் கவனிக்க தவறுகின்ற, மனிதர்கள் அலட்சியமாக இருக்கின்ற, அது ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருக்கின்ற ஒரு செய்தியையும் உலகத்துக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? மனிதர்கள் என்பவர்கள் நீங்க முதல்ல எதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தன்மானத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், ரோசத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், வெட்கத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், தலகுனிவு ஏற்படாம இழிந்து போய்விடாமல் இருப்பதற்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். இது இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அதாவது ஒரு முஸ்லிம் என்பவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா, எந்த ஒரு கட்டத்திலையும் அடுத்தவனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு நடந்துடக்கூடாது. எதுல எல்லாம் மனுஷன் தலை குனிவானோ, எதுல எல்லாம் அடுத்தவருக்கு முன்னாடி கைகட்டி நிக்க வேண்டிய நிலைக்கு வருவானோ, அது எல்லாத்தையுமே இஸ்லாம் தடுத்து, எதுக்குடா நீ கேவலப்பட்டு நிக்கிற, இதெல்லாம் தவிர்த்துட்டு சொன்னா ஒரு கண்ணியமா இருப்பியா இல்லையா? இதுதான் தன்மானங்கிறது. இந்த தன்மானத்தை போதிக்கிற விஷயத்துல இந்த இஸ்லாம் போதிக்கிற அளவுக்கு எந்த ஒரு சித்தாந்தத்திலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. தன்மானம் என்னங்கிறது நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். தன்மானம் என்று சொன்னால், நம்ம ஒரு காரியத்தை செஞ்சால் அது மற்றவர்கள் எல்லாம் பார்த்து நம்ம ஆன்சர் பண்ண முடியாம, என்ன செஞ்சோம் தெரியாம செஞ்சோம் அப்படின்னு நம்ம வெக்கி தலை குனிகிறது, கூனி குறுகிறம, அது மாதிரியான நிலைமைக்கு போகாமல் இருக்கிற எல்லா காரியங்களுமே தன்மானத்தை உருவாக்கும். இந்த தன்மானத்தை பற்றி இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல மக்காவில் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆரம்ப காலத்துல எல்லா சட்டத்திட்டங்களும் அவங்க வரல. முக்கியமான அடிப்படையான சில விஷயங்களை தான் அவங்க முதல்ல சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் வெவ்வேறு சட்டங்கள்லாம் ஒண்ணு ஒண்ணா வர ஆரம்பித்தது. அப்ப துவக்க காலத்தில் அவர்கள் எடுத்து வைத்த விஷயங்கள்ல என்னென்னலாம் எடுத்து வச்சாங்க, முக்கியமாக அவர்கள் செய்கிற போதனை என்ன என்பதை நம்ம பார்க்கும் பொழுது, அதுல தன்மானத்தை முதல் இடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம்பெற செய்திருக்கிறார்கள். ஹெர்குலிஸ் மன்னர் கூப்பிட்டு விசாரிப்பார். யார? அபூ சுஃபியான கூப்பிட்டு விசாரிப்பாரு. நீங்க உங்க ஊர்ல ஒரு ஆள் வந்திருக்காரப்பா, அவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, அவர் மக்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்ட உடனே, அந்த அபூ சுஃபியான் ஆரம்ப காலம், இது துவக்க காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று சொன்ன துவக்க காலம். அப்ப அபூ சுஃபியான் அந்த மன்னத்தை எடுத்து சொல்லுவாரு, முகமது என்ன சொல்கிறார் என்றால், வத்ருக்கு மா யகூல் ஆபாவுக்கும், உங்கள் முன்னோர்கள் சொன்னதை எல்லாம் நீங்க விட்டுருங்க, சிந்திங்க. அப்ப சொன்னா பாட்டம் சொன்னாங்கிறது அது சரி கிடையாது. அப்ப சொன்னாலும் பாட்டம் சொன்னாலும் சிந்திச்சு பார்த்து எடுத்துக்கிறங்க. முகமது நபி என்ன சொல்றாருன்னு கேட்டா, வத்ருக்கு மா யகூல் ஆபாவுக்கும், உங்கள் முன்னோர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை எல்லாம் நீங்க விட்டுருங்க என்று அவர் சொல்லுகிறார். தொழும்படியும் ஜக்காத்து கொடுக்கும்படியும் இவங்களை கட்டளை இடுகிறார். ஒரு சிதுக்கி, உண்மை பேசுமாறு கட்டளை இடுகிறார். ஒல் அஃபாஃபி, தன்மானத்தோடு இருக்கும்படி கட்டளை இடுகிறார். ஒரு சிலத்தி, உறவினர்களோடு சேர்ந்து வாழுமாறு கட்டளை இடுகிறார். இதைத்தான் அவர் சொல்றார் துவக்க காலத்துல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல முன்னோர்களை பின்பற்றாதீங்க, ஒரு இறைவனை நம்புங்க, தொழுவுங்க, ஜக்காத்து கொடுங்க, உண்மை பேசுங்க, தன்மானத்தோட இருங்க, உறவினரை சேர்ந்து வாழுங்க. மினிமம் அஜெண்டா, சின்ன அளவுல. இவ்வளவுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவக்க காலத்துல சொன்னாங்கன்னு தெரிகிறது. அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் தொழுகையை சொல்கிற அந்த காலத்திலேயே, ஜக்காத்துடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துற அந்த காலத்திலேயே, அந்த கட்டத்திலேயே, உண்மையை பேசணும் என்று வலியுறுத்துற அந்த நேரத்திலேயே, உறவினரோடு சேர்ந்து வாழணும் என்று வலியுறுத்துற அந்த நேரத்திலேயே எதையும் வலியுறுத்துறாங்க? மானம் முக்கியம், கௌரவம் முக்கியம், கேவலத்தை நீ சுமந்துடக்கூடாது, எல்லாரும் எதுக்கு நீ அடிமையா இருக்கிற
அப்படி தலை நிமிர்ந்து ஒரு மனிதன் நிக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிப்பதாக அவங்களுடைய எதிரியாக இருந்த, பின்னாடியே ஒரு சஹாபி ஆயிட்டாரு, இந்த சம்பவம் நடக்கும்போது எதிரியா இருக்காரு, எதிரியாக இருந்த அபூ சுஃபியான் ஹெர்குலிஸ் மன்னர் முன்னாடி போய் சொன்னார் என்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தன்மானத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை இந்த மார்க்கம் வழங்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்மானங்கிற ரொம்ப கஷ்டமானதுதான். ஏன்னு கேட்டா சில பேர் இருக்காங்க, அதாவது பசிக்குன்னு சோறு கேட்பான், செருப்பால் அடிச்சுட்டு சோத்தை போட்டாலும் தின்னுட்டு போவான். அவனுக்கு எது பெருசா தெரியுது? சோறு பெருசா தெரியாது தவிர, இவன் நம்மள செருப்பால் அடிக்கிறானே, சோறா பெருசு, இந்த செருப்படி வாங்கிக்கிட்டு நம்ம திங்கணுமா? ஏன்டா சோத்தை திங்கிறியா வேற எதுவும் திங்கிறியான்னு கேட்டுட்டு சோத்த போட்டாலும் திம்பான். வச்சு எந்திரிக்க வேணா, அடே போடுறது மானம் முக்கியம்டா, எனக்கு சோறு தர்றது முக்கியம் இல்ல. அப்ப சோறு பொருள் எந்த அளவுக்கு மனிதன் ஆயிட்டான்னு சொன்னா, அற்பமான ஒரு பொருளை அவனுக்கு கொடுக்கும் பொழுது கூட அவனை எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் இழிவுபடுத்தினாலும் எவ்வளவு தரங்கட்ட முறையில அவனை நடத்தினாலும் அதை ஏத்துக்கொண்டு சாப்பிடுறான், ஏத்துக்கொண்டு அதை வாங்கி கொண்டிருக்கிறான். அப்ப இவனுக்கு எது பெருசு இல்ல, இந்த ஒரு கப்பு சாயாவை விட அவனுடைய மானம் மட்டமானது, ஒரு பிளேட் சோத்தை விட அவனுடைய மான ரோஷம் எல்லாம் வந்து அற்பமானதுன்னு நினைக்கிறான். ஒரு முஸ்லீம் அப்படி நினைக்க கூடாது. ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும், கௌரவம் மரியாதையோட தந்தாத்தா, அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு நீ சிரட்டையில ஊத்தி தந்தா நம்ம சாப்பிடலாமா? நாய்க்கு போடுற மாதிரி தூக்கி போட்டா திண்டு போடான்னா திங்கலாமா? அது முடியாது. ஒன்னோட என்னை பக்கத்துல வச்சு சாப்பாடு கொடுத்தா கூடு, இல்லைன்னா போய்கிட்டே இருக்கலாம், சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்லடான்னு சொல்லணும். அப்ப நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, மானம் அப்படி உதறி விட்டுட்டு எவ்வளவு கேவலம் வந்தாலும் எவ்வளவு அசிங்கம் வந்தாலும் ஊர்லாம் பார்த்து காரி துப்புற காரியத்தை செஞ்சாலும் ஏதோ எறும்பு மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி எறும்பு கடிச்ச மாதிரி தள்ளி விட்டு அதை நிமிந்து ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இஸ்லாம் என்ன பண்ணுது? மானம் முக்கியம். மை யஸ்தாபிப் யுஇஃபுல்லாஹ், யார் ஒருத்தன் சுயமரியாதையோடு வாழணும், கண்ணியத்தோடு மானத்தோடு வாழ நினைக்கிறானோ அவனை மானத்தோடு வாழ செய்வான். நீ பயப்படாத, நம்ம மானத்தோடு நிமிந்தம் சொன்னா நம்மளை கேவலப்படுத்திடுவாங்க, நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்காதுன்னு நினைக்காத. நீ மானம்தான் பெருசு நீ நடந்தால் உன்னை அந்த மாதிரி அல்லாஹ் வாழ செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதுல அதன் காரணமாகத்தான் இப்ப மானம் எங்கெல்லாம் போகுது என்று பார்த்தா, ஒரு மனிதனுக்கு நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அது நிறைவேற்றல, நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க, இயலாமையினால நிறைவேற்றலன்னா அந்த ரீசனை சொல்லி அவனை நம்ப வச்சிடலாம். இயலாமை இல்லாம சும்மா வாக்குறுதிங்கிற என்னமோ ஒரு விளையாட்டு போக்குல சொல்லிடுறது, சொல்லிட்டு இதையே வழக்கமா கொண்டேன்னு வைங்க, உங்களை பத்தி என்ன பேசுவான், மனுஷன் கேவலப்பட்டான் அப்படி சொல்லுவானா இல்லையா? இங்க நம்ம தன்மானத்தை இழந்து போயிடுறோம். அப்ப ஒரு மனிதன் கொடுத்த வாக்குகளை சொன்னபடி நிறைவேற்றணும். நிறைவேற்றல் என்று சொன்னா அங்க உன்னுடைய மானம் போய், உன்னை கௌரவம் போய்விடுகிறது, உன்னை எல்லாரும் அற்பமாக இழிவாக உன்னை பார்ப்பான். அப்படிங்கிறதுனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, நன்மை என்பது என்ன தெரியுமா? லைசல் பிர்ரு அன்துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு திசையிலேயோ மேற்கு திசையிலேயோ உங்களுடைய முகத்தை திருப்புவது நன்மை அல்ல. வேற என்ன நன்மை? உலாக்கின்னல் பிர்ர மனித்தகா, இறைவனை அஞ்சி கொள்வதுதான் உண்மையில நன்மை. தொழுவது நன்மை, நோன்பு நோற்பது, ஜக்காத்து கொடுப்பது நன்மை அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது, ஒல் மூஃபூன பி அஹதிஹிம் இதா அஹது, வாக்குறுதி ஒப்பந்தம் செய்யும் பொழுது அதை அப்படியே நிறைவேற்றுவது நன்மை. நன்மை என்று சொன்னா சில சடங்குகளை செய்யற நன்மை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இதுதான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம்னு சொன்னா உசுரை கொடுத்து நிறைவேற்றணும், முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றணும். நம்மளை மீறி சக்திக்கு மீறி போனா தான், வாக்கு மீறினா அல்லாஹ் கேட்க மாட்டான், மக்கள் மத்தியில கேவலம் ஏற்படாதா தவிர. எத்தனை பேர் இருக்கான், அவன் பாட்டு சபையில வச்சுட்டு விட்டு அடிப்பான், நமக்கு ஒரு 1000 ரூபாய் எழுதிக்கிறங்க, நமக்கு ஒரு 5000 ரூபாய் போட்டுக்கிறங்க, எதுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி இல்ல, அங்க காட்டுறதுக்காக வேண்டி, அது கௌரவம் நினைக்கிறான். நாளைக்கு நாரி போயிருமே, போய் சொல்லுவான், 1000 ரூபாய் தரமாட்டான், அவன் இறங்கிறாத, இது கேவலம் தானே. அப்ப அவனுடைய மான மரியாதை போறதை பத்தி 4 பேர் கேவலமா நினைக்கிறத பத்தி அவனுக்கு பெருசா எடுத்துக்கவே மாட்டேங்கிறான். இவன்லாம் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவன் முனாஃபிக். இவன் முனாஃபிக்னா என்ன? இரட்டை வேடம் போடுறவன். இரட்டை வேடம் போடுறவனுக்கு சில அடையாளம் இருக்கிறது, 3 அடையாளம். ஆயத்துல் முனாஃபிக் ஸலாதுன், இரட்டை வேடம் போடக்கூடியவனுக்கு 3 அடையாளங்கள் இருக்கின்றன. அது என்ன 3 அடையாளம்? இதா வாத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் என்ன செய்வான்? அவன் அதை மீறி விடுவான்.
இதா ஹத்தத கதப, பேசுனா பொய் தான் பேசுவான். இதா துமின காண, நம்புனா நம்பி ஒப்படைக்க விட்டா மோசடி பண்ணிவிடுவான். நம்பி என்னத்தையாவது கொடுத்தீங்க ஃப்ராட் பண்ணிவிடுவான். பேசுனா பொய் தான் வாயிலிருந்து வரும். அதுல ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டா சொன்னபடி நடக்க மாட்டான். அப்ப சொன்னபடி நடக்கிறது ஒரு மனிதன். நான் கேட்கிறேன், நான் சொன்னதை நான் நிறைவேற்றல, எவன் நிறைவேற்றுவான்? அடே வாக்குட என்னன்னு உனக்கு வழங்குதா? எவனோ சொல்றத நிறைவேற்றுறது அல்ல. வாக்கு என்பது நீனா சொல்றது. நீ சொல்றது நீ நம்பல, நீ ஒரு மனுஷனா? நீ தான் தர்றேன்னு சொன்ன, நீ தான் நிறைவேற்றணும்னு சொன்ன, நீ தானே கொடுப்போன்னு சொன்ன. அப்ப நான் செய்வேன்னு சொல்லிவிட்டு அதை நீ நிறைவேற்றலன்னு சொன்னா இதை விட ஒரு கேவலமான ஒரு செயல் என்ன இருக்கிறது? இன்னைக்கு சமூகத்தில் இது அறவே காணாம். வாக்குறுதியை கொடுத்தல் என்பது அப்போது தப்பிக்கிறதுக்கு கொடுப்பதாக இருக்கிறதே தவிர நிறைவேற்றுவதற்கு கொடுப்பதாக இல்லை. ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம்னா வச்சுக்கோங்க, தந்துடுறேன் என்று ஒரு கடனை வாங்கிட்டு அடிக்கிறான் பாருங்க. கடனை வாங்கி போட்டு எத்தனை வாக்குறுதி கொடுக்குறான். வெள்ளிக்கிழமை தர்றேன், வெள்ளிக்கிழமை போனா சனிக்கிழமை வாங்க, சனிக்கிழமை போனா அடுத்த மாசம் சனிக்கிழமை வாங்க, புதன்கிழமை வாங்க, இப்படி சொன்னா இல்லையா? அப்ப ஒரு சொல்ல சொல்லும் போது யோசிக்கணும். நம்ம சொல்றோம், நம்மள நம்ம மதிக்கணும். முதல்ல அடுத்தவங்க மதிக்க ரெண்டாவது இருக்கணும். நான் சொன்ன சொல்லை நான் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். இதையெல்லாம் இஸ்லாம் சொல்ற காரணம் என்ன? ஒரு மனிதன் அந்த இடத்துல தன்மானத்தை இழந்து விடுகிறான், சுயமரியாதை இழந்து விடுகிறான், கௌரவத்தை இழந்து விடுகிறான், கேவலமான இழி பிறப்பாக அவன் மாறி விடுகிறான் என்பதற்காக இஸ்லாம் என்ன பண்ணுது? நீ இதெல்லாம் செய்யாத, மானத்தை காப்பாத்திக்க என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இஸ்லாத்துல யாசகம் கேட்கறதுக்கு அவ்வளவு கடுமையான தடை இருக்கிறது. இஸ்லாத்துல எந்த ஒரு கட்டத்திலையும் வறுமையில செத்து போயிருவோங்கிற ஒரு நிலைமை வந்தாலே தவிர நீ ஒரு பொதுவான ஒரு காரியத்துக்கு கடன்பட்டு அதனால நீ ஒரு கடனாளி ஆகிவிட்டாலே தவிர நீ என்ன செய்யக்கூடாது? யாசகம் கேட்கவே கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சஹாபாக்களை புகழ்ந்து சொல்றான். வறுமைன்னா நீங்க எல்லாம் நாங்கெல்லாம் இருக்கிற வறுமை கிடையாது. வறுமைக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த தோழர்கள் இருக்காங்களே, அவங்க தான் வறுமையுடைய உச்சகட்டத்தில் வாழ்ந்தாங்க. ஏன் அவங்க மட்டும் வறுமையில இருந்தாங்க? ஒரு ஊர்ல 2 ஊர் மக்கள் சேர்ந்த வறுமை இல்லையா? நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்தது மக்காவுல, உங்களுடைய தோழர்கள் இருந்தது மக்காவுல. மதீனாங்கிற ஒரு ஊருக்கு போய் அகதிகளாக போய் குடியேறாங்க. ஒரு சின்ன ஊர்ல போய் 2 ஊர் மக்கள் தங்கினார்களே, ஆனால் வேலை கிடைக்குமா? வருமானம் இருக்குமா? வாழ முடியுமா? அப்ப ஒரு ஊருடைய வருமானம் 2 ஊருக்கு பங்கிட்டு கொடுக்கும் பொழுது யாருக்கும் கிடைக்காம போச்சு. அப்ப ஒட்டுமொத்தமான வறுமை, ஒரு ஆடைக்கு மர ஆடை இல்ல, ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடிய நிலைமை. இந்த மாதிரி வறுமை, அதாவது கையேந்திரதா இருந்தால் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கையேந்திர அளவுக்கு அவங்க இருந்தாங்க. கையேந்து நினைச்சா வேற எவனுக்கும் கையேந்து அனுமதிக்க முடியாது. அந்த மக்களுக்கு என்ன செய்யலாம்? கையேந்திர அனுமதிக்கலாம். ஏன்? அந்த சஹாபாக்களுடைய நிலைமையை படிச்சு பார்க்கிறோம். இப்படி எல்லாம் ஒரு வறுமை ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று நினைத்து பார்க்கிற அளவுக்கு நினைக்க முடியல, நம்ப முடியல. அப்படிப்பட்ட வறுமை. ஒரு சஹாபி கேட்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி நீங்க ஒரு ஆடையில தொழுவலாமா? அப்ப அவர் கேட்கிறாரு, அவளி குள்ளிக்கும் சௌபானி, என்ன எல்லாரும் 2 ஆடை வச்சு எல்லாரும் ஒண்ணு தானே வச்சிருக்கிறோம். அப்ப எல்லாருமே ஒரு ஆடை வச்சிருந்தாங்கன்னா அந்த ஒரு ஆடை தான், ஒரு ஆடைக்கு மறு ஆடை கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு வறுமை. ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வாழுகிற அளவுக்கு வறுமை, பள்ளிவாசல்லே படுத்து தூங்குற அளவுக்கு வறுமை. இப்படி உச்சத்துல இருந்தாங்கல்ல, அந்த மக்களை எல்லாம் எப்படி பாராட்டுறான்? அவங்க வறுமையா இருந்திருக்கலாம், இந்த வறுமையும் அவங்களுடைய தன்மானத்தை பாதிக்கல, அவங்களுடைய சுயமரியாதை பாதிக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, லில் ஃபுகராயி, நீங்கள் ஏதாவது கொடுக்க நினைத்தால் முன்னுரிமை அடிப்படையில் நீங்க என்ன செய்யுங்க? அந்த ஏழைகளுக்கு கொடுங்கள். எந்த ஏழை? அல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். எதுக்கு வேண்டி ஊரை விட்டு வந்தாங்க? சம்பாதிக்க வந்தாங்களா? நம்ம எல்லாம் துபாய்க்கு போய் சம்பாதிக்க போறோமே, அமெரிக்காவுக்கு போய் சம்பாதிக்க போறோமே, அது மாதிரி சம்பாதிக்கிற மக்களுக்கு மதீனாவுக்கு வந்தாங்க. ஒரு வளமும் இல்லைன்னு தெரியும், இருக்கிற ஊர்ல நல்ல வசதியோட இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டு எதுக்கு வந்தாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில வந்தாங்களே, எங்க மார்க்கத்தை காப்பாத்திக்கிறது வந்தார்கள். அப்ப உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்களே, அந்த ஏழைகளுக்கு கொடுங்கப்பா. லா யஸ்தத்தியூன லர்பம் ஃபில் அர்லி, இந்த பூமியில போய் அலைந்து திரிந்து சம்பாதிக்க உங்களுக்கு சக்தி இல்ல. வேலை இருந்தா தானே சம்பாதிக்கிறது. ஒரு ஊர்ல போயிட்டு 2 ஊருக்காரன் போய் வேலை பண்ண நடக்குமா? அப்ப இந்த பூமியிலே போய் சம்பாதிக்க சக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அறியாதவர்கள்
இவங்களுடைய உள் நிலைமைகளை உள்ளரங்கத்தை அறியாதவர்கள் இவர்களை செல்வந்தர்கள் என்று நினைப்பார்கள். யார? சஹாபாக்களை. ஒரு பேரிச்சம்பழத்துக்கு மேல இன்னொரு பேரிச்சம்பழம் இல்லைங்க, ஒரு சட்டைக்கு மேல இன்னொரு சட்டை இல்ல, குடியிருக்க வீடு இல்ல. அவங்க வெளியே போகும்போது பார்த்தா லட்சப்பிறப்பு போறாருங்கிற மாதிரி இருக்குமா. ஏன்? அவங்களுக்கு தெரியாதவங்க வறுமை காட்டிக்கிற மாட்டாங்க. அப்ப எப்படி நடப்பாங்களா? யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அவர்களை பற்றி அறியாதவர்கள் கண்டார்களே ஆனால் அவர்களை செல்வந்தர்கள் என்று நினைப்பார்கள். அப்புறம் மினத்தஅஃபுஃபி, அவங்களுடைய தன்மானத்தின் காரணமாக. இங்கதான் முக்கியமா அல்லாஹ் சொல்றான், இந்த சஹாபாக்கள் இல்லதான், உண்மைதான் இல்ல, ஆனா ஏன் அவங்க செல்வந்தர்கள் மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு கேட்டா, மினத்தஅஃபுஃபி, அவர்கள் சுயமரியாதையோடையும் கண்ணியத்தோடையும் தன்மானத்தோடையும் இருக்கிற காரணத்தினால அப்படி மற்றவர்கள் நினைப்பார்கள். தாரிஃபுஹும் பிஸீமாஹும், அவங்களுடைய அடையாளத்தை வைத்து நீ அறிந்து கொள்ளலாம். என்ன அடையாளம்? லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா, மக்கள்கிட்ட கெஞ்சி கேட்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், வசதி உள்ள செல்வந்தர்களாக இருந்த சில சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க ஏதாவது கொடுக்க நினைச்சீங்க என்று சொன்னா அவங்களுக்கு கொடுங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா பணக்கார மாதிரி தான் தெரியும், அவங்கள பார்த்தா வசதி உள்ள ஆளுக்க மாதிரி தெரியும், ஒரு தேவையும் இல்லாத ஆளுக்க மாதிரி அவங்கள பார்த்தா தெரியும். ஆனா உண்மை என்ன? அவங்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனா யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க, கையேந்த மாட்டார்கள். இந்த கையேந்தாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை குர்ஆன்ல அல்லாஹ் பாராட்டி சொல்றான்னு சொன்ன, ஒரு சமுதாயத்தை பாராட்டும் பொழுது எதை பாராட்டுறான்? அவங்களுடைய தொழுகை இபாதத்து வணக்கங்களை பாராட்டினா வெறும் ஆன்மீக மேட்டராயிரும். இது என்ன மேட்ரு? இதை குர்ஆன்ல இதுக்கு போய் பாராட்டணும். அல்லாஹ் இதை சிலாகித்து பாராட்டினா இதுக்கு எவ்வளவு பெரிய இடத்துல அல்லாஹ் இதை வைக்கிறான். அதனால எப்படி இருக்காங்க பத்தியா? மனுஷன் கேட்கிறாங்களா? பிச்சை எடுக்கிறாங்களா? கையேந்துறாங்களா? எவ்வளவு தன்மானத்தோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான் என்று சொன்னால், இந்த ஒரு நிலையை நம்ம என்ன செய்யணும்? அடையணும். இப்படி நம்ம கையேந்திரங்க அடிபட்டு போயிடுறோம். ஒரு மனுஷன் போய் ஒரு 5 ரூபா கொடுங்கன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த இடத்துல நம்ம என்ன ஆயிடுறோம்? அவன் இப்படி மேல போயிடுறானா, நீ கீழே போயிடுறீல்ல, அவனுக்கு முன்னாடி இப்படி எஞ்சான் உடம்பு ஒரு ஜான் ஆகுற அளவுக்கு நம்ம உணர்றோமா? இதுக்கு எவ்வளவு பெரிய கேவலம் இது. அவனும் மனுஷன் நம்மளும் மனுஷன், ஏதாவது காசு கூட இருக்கு, நம்மகிட்ட கம்மியா இருக்கு, இதுக்காண்டு போய் கேட்கணுமா? இருக்கிறத கொண்டு வாழ்த்து தொலைஞ்சிட்டு போவேன். இந்த 5 ரூபாய் விட உன்னுடைய மானம் பெருசு இல்லையா? 1000 ரூபாய் உன் கொடுக்கட்டுமே, 1000 ரூபாய் விட உன்னுடைய சுயமரியாதை பெருசு இல்லையா? இஸ்ஸத்து பெருசு இல்லையா? அப்ப ஒரு மூமின்கள் இஸ்ஸத்தை காப்பாற்றணும். ஒலில்லாஹில் இஸ்ஸத்து ஒலி ரசூலிஹி ஒலில் மூமினீன், கண்ணியம் அல்லாஹ்வுக்கு உரியது, அவனுடைய தூதருக்கு உரியது, ஒலில் மூமினீன் மூமின்களுக்கு உரியது. மூமினா இருந்தால் கண்ணியமா இருக்கணும், கேவலப்பட்டிக்க கூடாது, இழிவான நிலையை சந்திக்க கூடாது. ஒரு மூமின்னா கை பிச்சை வாங்க மாட்டான், யார்ட்டையும் கையேந்த மாட்டான், ஆனா அதை கொடுங்க இதை கொடுங்க கேட்க மாட்டான். எந்த நேரத்தில் இந்த பிச்சை எடுக்க அடுத்தவண்ட கையேந்த உனக்கு அனுமதி இருக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு கட்டத்தை தவிர சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் அடுத்தவற்றை கையேந்துறது, மனு கொடுக்கிறது, எங்கேயாவது கிடைக்கும் இருந்தா அது பொய்களை சொல்லியாவது கேட்க வாங்க பாக்குறது, ஜக்காத்து வாங்குறதுக்காக வேண்டியும் பிச்சை வாங்குவதற்காக வேண்டி பொய்கள் பித்தலாட்டத்தெல்லாம் சொல்லி ஒரு காரணம் சொல்லி 9 பேர்ட்ட வசூல் பண்றது, இதெல்லாம் கேவலமா உனக்கு இல்லை. நீயே வாங்குற, இருக்கிற கொண்டு வாழ்ந்துட்டு செத்தா போயிட போற, இருக்கிறத கொண்டு வாழ்ந்துட்டு போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யல்மனுலி வாஹிதத்தன் உலகுல் ஜன்னா, ஒரு விஷயத்துல நீ எனக்கு பொறுப்பு, எனக்கு நீ கேரண்டி கொடு, உனக்கு சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி தர்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மை யல்மனுலி வாஹிதா, ஒரே ஒரு விஷயத்துக்கு நீ எனக்கு உத்தரவாதம் கொடு, உலகுல் ஜன்னா, அவருக்கு நான் சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி தர்றேன். அது என்ன ஒரு விஷயம்? அல்லாஹ் யஸ்அலன் நாஸ ஷையா, எவன்ட்டும் எதையும் கேட்க மாட்டேன்னு சொல்லு. எவன்ட்டும் எதையும் கேட்க மாட்டேன்னு சொன்னா அதே நேரத்தில் ஈமான்லாம் கரெக்டா இருக்கணும், அடிப்படை ஆட்டம் போட்டுற கூடாது. கரெக்டான செயல்களை வைத்துக் கொண்டு சில அமல்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வந்துருச்சுன்னு வைங்க, வந்தாலும் இந்த தன்மானத்துக்கு கிடைக்கிற சொர்க்கம். எந்த தன்மானம்? மனுஷன் கையேந்தாம இருக்கிறீல்ல, எந்த நிலை வந்தாலும் யாசிக்காம இருக்கிறீல்ல, இந்த யாசிக்காம இருப்பதற்கு உரிய பரிசு என்ன? உனக்கு சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நஸைங்கிற நூல்ல ஆதாரபூர்வமான செய்தி தான். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? மனிதன் இதுல அல்லாஹ்வுக்கு என்ன யோசிச்சு பாருங்க, நமக்கு நன்மையா இதுல அல்லாஹ்வுக்கு நன்மையா? நம்ம யார்ட்டையும் கேட்காம இருந்தா நம்மளை எவனா இழிவா பாப்பானா, அற்பமா பாப்பானா? அப்படி கேட்டுட்டு ஏன்னு வைங்க, நீங்க கொடுத்த ஒருத்தனும் வாங்கின ஒருத்தனும் சபையில இருந்தா உங்க கருத்தை அடிச்சு சொல்ல முடியுமா?
ஒருத்தன் 1000 ரூபாய் வாங்கின பிறகு அவன் சொல்ற கருத்து தப்புன்னு தெரியுது, உங்களால சுட்டி காட்ட இயலுமா? அம்மாடி அவர் நம்ம ரூபா தர்றவர்ல, நமக்கு உதவி செஞ்சவர்ல, நம்ம எப்படி சுட்டி காட்டுறது? அப்படி வந்துடுமா இல்லையா? அப்ப எப்ப நீ ஒருத்தனை கையை எழுதிட்டியோ உனக்கு சரின்னு பட்டதை அவன்கிட்ட போய் சொல்ல முடியாது, உனக்கு தப்புண்டு பட்டதை அவன்கிட்ட போய் சுட்டி காட்ட முடியாது, அவனு நீ இருக்கக்கூடிய நேரத்தில் ஈக்குவலா பேச முடியாது. அவனுக்கு ஒரு அடி பின்னாடி தான் நீ போகணும், அவனை முன்னாடி தான் விடணும். வாடா சின்ன பையலா இருந்தா கூட வாடான்னு பேசிட முடியாது, அண்ணன் வாங்கன்னு பேசணும். அவர் எவ்வளவு சின்ன பையலா இருந்தாலும் சரி. ஏன் கையை நீட்டியல்ல, வாங்கிட்டீங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் யதுல் உல்யா ஹைரும் மினல் யதிஸ் சுஃப்லா, தாழ்ந்து இருக்கிற கையை விட மேல இருக்கிற கை, கீழே இருக்கிற கையை விட மேல இருக்கிற கை சிறந்தது. மேல இருக்கிற கை கொடுக்கும், கீழே இருக்கிற கை வாங்கும். நீ எப்போதுமே இப்படி வச்சுக்கிறாத, இப்படி கை உள்ளவனா இருக்காத, இப்படி இரு, அத ஒண்ணு கொடுக்காமையாச்சு இரு, கையை ஏந்திப்படாத என்று இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு மனிதனுக்கு கௌரவம் முக்கியம், மானம் முக்கியம். இந்த சஹாபாக்கள் எப்படி மானத்தோடு இருந்தார்களோ அந்த மாதிரி நீ என்ன செய்யணும், உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். இது ஒரு தன்மானம். தன்மானம்ங்கிற அடிப்படையில இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் நீ செஞ்சிடக்கூடாது. அது மாதிரி ரோசம், இதெல்லாம் அதை யாசகம் கேட்கறதுனால நம்முடைய இது பாதிக்கிறது. வாக்குறுதியை மீறினோம்னா மானம் கட்ட ஒரு தன்மையா போயிடுறோம். ரோசம், சில பேர் இருக்கான் ரோசமே வராது. எதுக்கெல்லாம் ஒரு மனிதன் ரோசம் வரணுமோ அதுக்கு கூட ரோசம் வராது. சில விஷயங்களுக்கு ரோசம் வருமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மேற்றம் குடும்பத்தில் நடந்தா கூட என்ன செய்வான், பரவாயில்ல, இதெல்லாம் மனுஷனாயுவன். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல நம்ம சம்பவம், இஸ்லாத்துல ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்? ஒரு விபச்சாரத்தின் மீது, ஒரு பெண் மீது விபச்சாரம் செய்ததாக ஒரு பெண் மீது ஆண் மீதோ குற்றம் சுமத்துனா 4 சாட்சிகளை கொண்டு வரணும் அப்படின்னு மார்க்கத்துல சட்டம் இருக்குது. 4 சாட்சி இல்லாம ஒருத்தன் வந்துகிட்டு இந்த பொண்ணு அப்படி தப்பா நடந்துட்டா, இந்த பையன் தப்பா நடந்துட்டான்னு சொன்னா சொன்னவனை அடிக்கணும், 80 அடி அடிக்கணும். இந்த மேட்ரு விபச்சாரம்ங்கிற ஒரு மேட்ரை சொல்வதாக இருந்தால் உன் கண்ணால பார்த்து இருந்தா கூட நீ ஒரு ஆளா ஒத்தாளா சொன்னீங்கன்னா பார்த்தவனுக்கு தான் அடி, சொன்னவனுக்கு தான் அடி அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த சட்டத்தை பார்த்தவன அவருக்கு ரோஷம் வருது. என்ன ரோஷம்? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு இன்னொருவனை பார்க்கும் பொழுது 4 சாட்சியை கொண்டு வந்திருப்பானா, இது என்ன சொல்றீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறார். அந்த ரோஷத்துல என்ன சொல்றாரு? கணவன் தன் மனைவியோட இன்னொரு ஆணை பார்க்கும் பொழுது அவன் 4 சாட்சியை கொண்டு வந்துட்டு இருப்பானா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தஅஜபூன மின் கீரத்தி சாதின், சஅதுடைய ரோஷம் இருக்க, ரோஷத்தை பற்றி ஆச்சரியப்படுகிறீர்களா? அன அகியரு மின்ஹு, நான் அதுக்கு மேல ரோஷம் உள்ளவன். வல்லாஹு அகியரு மின்னி, அல்லாஹ் எனக்கு மேல ரோஷம் உள்ளவன். அப்ப ரோஷம் தேவைதான், அவர் ரோஷக்காரர் தான், அல்லாஹ் அதுக்கு மேல ரோஷம் உள்ளவன் தான். அதனால இவர் ரோஷப்பட்டு சொல்ற விஷயம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு சட்டம் அதுக்கு அருளப்பட்டுருச்சு. கணவன் மனைவியின் மீது தப்பானதை கண்டு விட்டானே ஆனால், அல்லது மனைவி கணவன் மீது தப்பானதை கண்டுட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? லிஆன் என்கிற பெயர்ல 4 சாட்சிக்கு பதிலாக 4 தடவை சத்தியம் பண்ணு. அவர் கேட்டார்ல, அதுக்கு அந்த மாதிரி இறங்குது. அவருடைய ரோஷத்தை கருத்துல கொண்டு இந்த வசனம் இறங்குகிறது. என்ன இறங்குது? நீங்க மனைவியின் மீது நீங்க தப்பான ஒரு இது பார்த்துட்டீங்க, இவ இதை ஒழுக்கம் கட்டவன்னு சொல்ல வர்றீங்க. நீங்க என்ன பண்ணணும்? 4 சாட்சி எல்லாம் கூட்டிட்டு வர வேணாம். இது ஒரு கணவன் என்கிற நிலையில இது சரியில்லை. மத்தவனுக்கு அந்த சட்டத்தை போடலாம், புருஷனுக்கு அந்த சட்டம் போட முடியுமா? அவனுக்கு ரோஷம் இருக்கா இல்லையா? அவனை போய் 4 பேர் கூட்டிட்டு வருவான், இது நடக்குமா? அப்ப அதுக்காக நம்ம ரோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவருடைய ரோஷ உணர்வு அல்லாஹ் மதிச்சு அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த ரோஷத்தை பாதிக்காத வகையில் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான். என்ன சட்டம்? உன்னுடைய மனைவி நீ தப்பான நிலையில் கண்டால் நீ அரசாங்கத்தில் சொல்லணும். என்ன சொல்லணும்? என் மனைவியை தப்பான முறையில் கண்டேன், இது அல்லாஹ் மேல சத்தியம் நம்பர் 1. நீ மனைவி தப்பான நிலையில் கண்ட அல்லாஹ் மேல சத்தியமா 2, அல்லாஹ் மேல சத்தியமா 3, அல்லாஹ் மேல 4 தடவை சொல்லிட்டு 5வது தடவை சொல்லணும். இதுல நான் பொய் சொல்லவனாக இருந்தால் என் மேல அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லணும். 4 சாட்சியத்துக்கு பதிலாக இப்படி சொல்லணும்னு மார்க்கம் சொல்லுகிறது. அதே மாதிரி அந்த பொம்பளை என்ன பண்ணணும்? நான் எந்த தப்பும் செய்யல, போய் நான் உண்மைதான் சொல்றேன், அல்லாஹ் மேல சத்தியம் அப்படி அந்த பொம்பளை சொல்லிட்டு 5வது தடவை அந்த பொம்பளை என்ன பண்ணணும்? நான் போய் சொல்லி இருந்தா, அவர் உண்மை சொல்லி இருந்தா என் மேல அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இதோட 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. யாருக்கும் தண்டனை கிடையாதானா? விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கப்படாது. இவ்வளவு வந்துருச்சுல, அல்லாட சாட்டிட்டு இல்ல, நீ புருஷன் இல்ல, நீ பொண்டாட்டில போயிட்டாரு அப்படின்னு மார்க்கத்தில் பிரிச்சு வச்சிடணும் இந்த சட்டம். இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த சட்டம் கூட ஒரு மனிதனுடைய ரோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து 4 சாட்சியை கொண்டு வான்னு சொல்லக்கூடிய இறைவன் அவருடைய ரோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டத்தை சொல்றான்.
அதை குறிப்பிடும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தாஜபூன மின் கீரத்தி சாதின், சாதுடைய ரோசத்தை பார்த்து நீங்க வியப்படைகிறீர்களா? என்ன பெரிய ரோசக்கார ஆளு, நான் அதுக்கு மேல ரோசம் உள்ளவனாக்குறேன். ரோசத்தை பத்தி எங்களுக்கு தெரியும், ரோசம் கட்ட சட்டம்லாம் இஸ்லாத்துல இல்ல. எங்களை விட அல்லாஹ் ரோசம் உள்ளவனாக்கு, அவனுக்கு இவரை விட எல்லா விஷயமும் தெரியும், அதான் கரெக்டான சட்டத்தை சொல்லுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது ரோசம் அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பண்பு, நல்ல அடியார்களுடைய பண்பு. நன்மக்கள்லாம் என்னவா இருக்கணும்? ரோசப்பட வேண்டிய விஷயத்தில் ரோசப்படணும். ரோசம்டா என்ன? அவனுக்கு உள்ள மான மரியாதை பாதிக்கிற விதம் ஒன்று நடக்கும் பொழுது அங்க கொதிக்கணும், அங்க கொந்தளிக்கணும், அங்க வெறுப்ப காட்டணும், முடிஞ்ச அளவுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கணும். தலையத்திலே ஆடிட்டு இருக்க கூடாது, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கன்னு இருந்துடக்கூடாது. உன் பொண்டாட்டியை பத்தி ஒருத்தன் தப்பா சொன்னான்னு சொன்னா அப்படின்னு மனுஷனா இவன் மனுஷனான்னு கேட்கிறேன். அப்ப உன்னுடைய மனைவியை பத்தி ஒருத்தன் சொன்ன ரோசம் வருமா இல்லையா? உன்னுடைய தாயை பத்தி ஒருத்தன் சொன்னா ரோசம் வருமா இல்லையா? உன்னுடைய நாணயம், உன்னுடைய நேர்மை, உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய பண்பாடு, இதுகளை பத்தி சொன்னா என்ன செய்யணும்? ரோசம் குப்பிடிச்சிட்டு வரணும். அப்ப ரோசம் என்பது மனிதனுக்கு ரோசங்கிறது தன்மானத்தில் ஒரு பகுதி தானே. ஒருத்தர் ரோசமாக இருக்கிறது என்பது, பிச்சை வாங்காம இருக்கிறது என்பது, அதில் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவது என்பது எல்லாமே எதுல அடங்குது? தன்மானம் உள்ளவன் தன்னுடைய தன்மானத்தை முதல்ல பெருசா நினைக்கிறான், நான் மானத்தோட வாழணும் என்பதற்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை பார்க்கிறோம். இப்படி இந்த மார்க்கம் என்ன செய்கிறது? தன்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரோசத்தை உண்டாக்குறது வெக்கம் இருக்கணும் மனசுல. நமக்கு என்ன வெக்கம் பொம்பளைக்கு உள்ள ஆகிவிட்டான். நம்மால என்ன பண்ணிட்டான்? வெக்கமா பொம்பளைக்கு உள்ளது. அது என்ன பொம்பளைக்கு உள்ளது? வெக்கங்கிறது சில காரியங்கள் செய்யக்கூடாது என்று எல்லாருடைய மனசாட்சிக்கும் தெரியும். அந்த மாதிரிக்கான காரியங்களை ஒருத்தன் செய்யும் பொழுது என்ன செய்யணும்? வெக்கம், ஆஹா இதை செய்யறமே, இது சரியில்லையே, இதை செஞ்சா தலை குனிவா இருக்குமே, கேவலமா இருக்குமே அப்படி நினைக்கணுமா இல்லையா? அப்ப வெக்கங்கிறது பொம்பளை ஒழுக்கம் கட்டு போனதான் வெக்கம் வரணுமா? ஆம்பளை ஒழுக்கம் கட்டு போறதுக்கு உனக்கு வெக்கம் வரக்கூடாதா? திருடுறதுக்கு உனக்கு வெக்கம் வரணுமா இல்லையா? கொள்ளையடிக்க வெக்கம் வரணுமா இல்லையா? ஊர் பணத்தை திங்கிறதுக்கு வெக்கம் வரணுமா இல்லையா? அப்ப தப்பான காரியங்கள் செய்து சமூகம் கேவலமாக கருதக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அதுல வெக்கப்படணும். வெக்கம் ஏற்படுவது நாளைக்கு நம்ம அப்படி செய்யாமல் அவனை தடுக்கும். எவன்கிட்ட வெக்கமானத்தை உதறி விட்டுட்டு போயிட்டானோ அவனை தடுக்கவே தடுக்காது, தொடர்ச்சி அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். எவ்வளவு கேவலம் வந்தாலும் அதை பத்தி அவனுக்கு உறுத்தலை இருக்காது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆளு அவருடைய சகோதரருக்கு அறிவுரை சொல்றாரு. என்ன அறிவுரை? ஏண்டா போட்டு இப்படி வெக்கப்பட்டு இருக்கிற, ஒரு ஆம்பளை மாதிரி இருடா. நம்ம சொல்லுவோம்ல, ஆம்பளை மாதிரி வெக்கத்தை உறுத்தா தான் ஆம்பளையா. எவ்வளவு கேவலமாக்கிட்டாங்க பாருங்க. வெக்கங்கிறது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை என்ன ஆகிட்டான்? வெக்கம் ஆம்பளைக்கு இருக்கக்கூடாது, பொம்பளைக்கு மட்டும்தான் இருக்கணும்னு ஆகிவிட்டான். அந்த மாதிரி ஏதோ ஒரு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகும் பொழுது விடவன அந்த விடு, இன்னல் ஹயா மினல் ஈமான், வெக்கம் ஈமான்ல உள்ளதுப்பா. வெக்கம் கெட்டதுன்னு நினைக்கிறியா? வெக்கம் மட்டும் ஒருத்தனுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னு வைங்க, அவன்கிட்ட அதிகமான அருவருக்கத்தக்க காரியம் வராதுங்க. நாளைக்கு அங்க போய் நிக்கணுமே, ஒரு சபையில போய் நிக்க வெக்கப்படணும். அப்ப வெக்கம் வந்தா என்ன செய்வோம்? சபையில நிக்கிறதுக்கு தகுந்தவாறு நம்ம நடவடிக்கை மாறிடுமா இல்லையா? ஒரு 4 தகப்பனுக்கு முன்னாடி போய் நிக்க வெக்கப்பட்டால் அவன் ஒருத்தன் புகைப்பிடிக்கிறான். புகைப்பிடிக்கிறது ஒரு கெட்ட செயல் தான். இந்த கெட்ட செயல் அவன் விடுபட நினைச்சான்னு சொன்னா தகப்பனை பத்தி வெக்கப்பட்டா அவன் குடிப்பானா? படிச்சு கொடுக்கிற வாத்தியார் மேல பத்தி வெக்கப்பட்டான அவன் செய்வானா? சமூகத்தில் நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைச்சாங்கன்னா தவறான செயல் போவானா? அப்ப வெக்கம்ங்கிறது கொஞ்சம் கூட அது கெட்டதை தராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் ஹயாவு லா யஅதி இல்லா பிகைர், அது நன்மையை தவிர வேற ஒன்னையுமே செய்யாது. அப்ப ஒரு மூமின் என்ன பண்ணணும்னு கேட்டா, கூசணும். சில விஷயங்கள் செய்வதற்கு கூசணும், வெக்கணும், கெஞ்சுறதுக்கு, இந்த மாதிரி ஹராமான தடுக்கப்பட்ட காரியங்கள் செய்வதற்கு, பிறர் பொருளை அபகரிக்கிறதுக்கு, ஒழுக்கக்கேடாக நடக்குவதற்கு, கேடு செய்யக்கூடிய சமூகத்துக்கு கேடு செய்யக்கூடிய காரியங்களை செய்வதற்கு, லஞ்சம் வாங்குவதற்கு, ஊழல் பண்ணுவதற்கு, கடமை தவறுவதற்கு, இதுக்கெல்லாம் வெக்கப்படணும். வெக்கம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அப்படி செய்வாங்களா? நீங்க பாருங்க, அவனுக்கு சில பேர் மாட்டுவான், லஞ்சம் வாங்கிட்டு பெரிய அதிகாரியா இருப்பான், அப்படி ஆட்டி படைச்சிட்டு இருப்பான், லஞ்சம் வாங்கிட்டான்னு பிடிச்சிட்டு போவாங்க. அப்ப பாருங்களேன் வெக்கத்தை என்ன செய்வாங்க? அப்படி போட்டுட்டு மூஞ்சி போட்டுட்டு, ஏன் மறைக்கிற, வாங்கும்போது மறைச்சியா, இதுல தெரியாத விஷயம். எப்ப வைக்க வரணும்? லஞ்சம் கொடுக்கும்போது கையை நீட்டு வாங்குறிய நினைக்கணும். நம்ம எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறோம், நம்மள்ட்ட உதவி தேடி எவ்வளவு அற்பமா இருக்கிறோம்,
அவன் கொடுக்கிறவனா நான் வாங்குறவன் ஆயிட்டேனே, தலை குனியவன செத்துறவனா நீ, அதுல கேவலப்பட்டு துடிச்சிடவானா? இவன் என்ன பண்றான்? நோட்டு நோட்டா லஞ்சத்தை வாங்கிட்டு எப்ப மாட்டானா அப்ப மட்டும் என்ன செய்யறது? அவளுக்கு வெக்கம் வருது, மூடிட்டு போவா, மூச்சை காட்ட மாட்டா. முகமூடி போடா, போலீஸ்காரன் முகமூடி போடலன்னு வைங்க, இருக்கிற புடவையை கொண்டு மறைப்பாங்க, இருக்கிற ஃபைல கொண்டு மறைக்குவா. கேமராவுக்கு முன்னாடி செய்யறது வெக்கம் மட்டும் வருது. இந்த வெக்கம் அப்ப வந்திருந்தா, நீ கேமரா போலீஸ்ல பிடிக்கும் போது வருது வெக்கம், அது பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தா எத்தனை பேருக்கு நன்மை ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு கண்ணியமா நீ இருந்திருப்ப. இப்ப கேவலமா போயிட்டே இல்லையா? சில பொம்பளையில வந்து பிடிப்பானுவோ, இவன் இந்த செய்யற காரியத்தை வைக்கப்பட மாட்டேங்கிறா. எந்த காரியம்? ஒரு விபச்சாரம் செஞ்சான்னு சொல்லி, விபச்சாரத்தை தொழிலா பண்ணான்னு சொல்லி அவளை பிடிச்சிட்டு வருவாங்க. அப்ப பாக்கணும் பண்ற ட்ரெஸ் எல்லாம் அப்படி புர்கா போட்டுக்கிட்டு. அவ எதுக்கு வைக்கும்? மீடியாவுக்கு வைக்கும், பேப்பர்ல வர்றதுக்கு வைக்கும். அப்ப ஏன் மத்த நேரத்தையும் அந்த வெக்கம் வரல? இப்ப வரக்கூடிய வெக்கம் அப்ப வந்து செஞ்சிருப்பியா நீ? அப்ப வெக்கம் எப்ப வரணும்? இவங்களுக்கு வெக்கம் எப்ப வருதுன்னு கேட்டா, மாட்டிக்கிற போதுதான் வெக்கம் வருது. போலீஸ்ல மாட்டும் போது, சட்டத்தின் முன்னாடி சிக்கும் பொழுது அப்பதான் வெக்கம் வருது. அப்ப வெக்கங்கிறது இயற்கையில உள்ள ஒன்று தெரியுது, கெட்டது ஒன்று தெரியுது. அப்ப இவ்வளவு பெரிய கேவலம் விளங்கிக்கிட்டு தானே செய்யற நீ, இவ்வளவு பெரிய கேவலம் விளங்கிட்டு தான் இந்த தப்பான காரியத்தை செஞ்சிருக்கிற. அதுக்கு தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல் ஹயாவு லா யஅதி இல்லா பிகைர். நன்மை வெக்கம் என்பது நன்மையை தவிர வேற ஒன்றையும் தராது. அதே மாதிரி சொன்னார்கள், மாகானல் ஃபுஹுஸ் ஃபீ ஷைஇன் இல்லா ஷானஹு வ மாகானல் ஹயாவு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு. எந்த இடத்துல வந்து வெக்கங்கெட்ட தன்மை இருக்கிறதோ அந்த காரியங்கள், அந்த செயல்கள் எல்லாம் அசிங்கத்தில் கொண்டு விட்டுவிடும். எந்த காரியத்துல வெக்க உணர்வு அங்க வந்து தலை தூக்குகிறதோ அது அழகுபடுத்தும். வெக்கம் வந்தா என்ன மாதிரி அந்த காரியத்தை அழகாக்கும். ஒரு வேலையை சொல்றீங்க, வேலையை சொல்லும் பொழுது நீங்க வெக்கமற்று இருந்துச்சுன்னு வைங்க, அதை அழகா செய்வீங்க. ஏன்? நமக்கு இந்த சட்டையை தைக்க செஞ்சிருக்கிறாங்க, நம்ம அழகா செய்யலன்னு வைங்க, அவன் ஒரு கேள்வியை கேட்பான், அவன் கேள்வி கேட்க நம்மளோட ஆன்சர் இருக்காது. நம்ம என்ன செய்வோம்? இல்ல என்ன அது அப்படியாச்சு, என்ன ஊசி உடஞ்சு போச்சு, என்ன நூல் கிடைக்கல, என்ன லைட் இல்ல, என்ன அப்படி இருந்தா போய் சொல்லுவோம். இங்க கூணி போயிரே இல்லையா? நீ வெக்க அடிச்சு என்ன செய்வ? ஆஹா, இந்த தைக்க கொடுத்துருக்கான், நம்ம ஒழுங்கா தைக்கணும், சரியா இல்லாட்டி கேள்வி கேட்பான், பதில் சொல்ல இயலாது, கூணி குருவோம். அப்ப அழகா போயிருமா அந்த வேலை? அப்ப எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த வெக்கத்தை குலைச்சி வச்சு பாரு. எந்த காரியமா இருக்கட்டும், ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கிற, படிச்சு கொடுக்குற, வெக்கம் இருந்தா ஒழுங்கா படிச்சு கொடுப்பே இல்லையா? ஆஹா, நம்ம ஒழுங்கா படிச்சு கொடுக்காம வந்தோம், கடமைக்கு வந்தோம் போனோம்னு இருந்தா நம்ம கேட்பானுல, கேள்வி கேட்பானே, 4 பேருக்கு முன்னாடி கேவலப்பட்டுருவோமே, அது நல்லா பெருமா இல்லையா? அப்ப ஒரு கடையில் சம்பளத்துக்கே இருக்கிறோம், சம்பளம் வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்யணுமா இல்லையா? அவன் கேட்பானே, கேட்டா பதில் இருக்காத, ஏண்டா என்னடா நாயின்னு கேட்பானே, சோத்த திங்கிறியா வேலை திங்கிறான்னு கேட்பானே. இங்க எல்லாம் என்ன செஞ்சிருந்தேன்? வெக்கம் வந்து நம்ம தடுக்கணும். வெக்கங்கள் எப்பவெல்லாம் வெக்கம் வருகிறதோ அப்ப நமக்கு நன்மை தருகிறது. அப்ப தன்மானத்தினுடைய ஒரு அம்சம் என்ன? வெக்கம். வெக்கம் மட்டும் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு மனுஷன் வந்து மானத்தை இழக்கவே மாட்டான், மானங்கட்ட செயல் செய்யவே மாட்டான். ஒரு பழமொழி இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த பழமொழியை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க. என்ன அக்செப்ட்? முந்தைய நுபுவத்துல, முந்தைய நபிமார்களுடைய சொற்களில் மிச்சமாக இருக்கக்கூடிய நல்ல சொற்கள் ஒரு சொல் என்னன்னு கேட்டா, இதாலம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷி'த. உனக்கு வெக்கம் இல்லையா, என்ன வேணா நீ தொலைஞ்சிட்டு போடா. வெக்கம் இல்லாட்டி அவனுக்கு என்ன சட்டம்? வெக்கம் உள்ளவனுக்கு தான் சட்டம் போட இயலும். எப்ப வெக்கம் இல்லையோ திருடுவான், அவனுக்கு வெக்கம் இல்லையே, கொலை செய்வான் வெக்கம் இல்லையே, விபச்சாரம் பண்ண வெக்கம் இல்லையே, அடுத்த போய் கையை பிடிச்சிருப்பான் வெக்கம் இல்லையே. வெக்கம் இல்லை என்று சொன்னால் விரும்பியதை எல்லாம் செஞ்சிக்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது முந்தைய நபிமார்களுடைய போதனைகள்ல இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கக்கூடிய போதனை என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்ப இதுல நம்ம மார்க்க என்ன சொல்லுது? ஒரு முஸ்லிம வந்து மானத்தோட வாழ செய்யுது. நெஞ்ச நிமித்துக்கு குனிஞ்சிராத, இது காலில் விழக்கூடாதுன்னு சொல்லுது, அந்த மரியாதையை காப்பாத்துறதுக்கு தான். எது கும்பிடாதுன்னு சொல்லுது, மரியாதையை காப்பாத்துறதுக்கு தான். எது கூணி கூறுகாதுன்னு சொல்லுது, அந்த மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கு தான். அப்ப முதல்ல உன்னுடைய மானத்தை, சுய மரியாதத்தை, தன் மானத்தை நீ என்ன செஞ்சிடணும்? காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், ஒரு வீட்டுக்கு போறோம், விருந்து சாப்பிட போறோம். எப்படி தன்மானத்தை காப்பாத்துன்னு பாருங்க. விருந்து சாப்பாட்டை போனோம்னு சொன்னா அப்போ என்ன செய்யறாங்க? விருந்துக்குன்னு போய் மாச கணக்குல வருஷ கணக்குல எல்லாம் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கணும். அப்ப விருந்துங்கிற ஒரு சொந்த பந்தங்கள் இருக்கிறது வந்து அது வேற விஷயம். விருந்தாளியாக நம்ம போய் ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னா அதுல ஒரு லிமிட் இருக்கிறது, ஒரு கணக்கு இருக்கிறது. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, விருந்துங்கிறது 3 நாளைக்கு தான். அதே நேரத்துல உரிமையோட கேட்டு சாப்பிடுவது என்பது 1 நாளைக்கு தான். ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னா, கொண்டாப்ப சாப்பாட கொண்டா வைப்பா
அப்படின்னு கேட்கறது ஒரு நாளைக்கு கேட்டுக்கலாம். ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு செய்யலாம். 3 வேளை சாப்பாட்டை நம்ம வந்து நண்பர்கள் வீட்டுல அந்த மாதிரி போனோம்னு சொன்னா அது உரிமையோட கேட்கலாமா. ஒரு 2 நாளைக்கு மேற்கொண்டு ஒரு 2 நாளைக்கு இருந்து தர்றதை சாப்பிட்டுக்கலாமா. 3வது நாள் பிச்சை தான். அது 3வது நாள் என்னது, தர்மம் வாங்கி பிச்சை வாங்கி சாப்பிடுறீங்க. அப்ப நம்ம வெளியில வந்து நம்ம ரத்த சம்பந்தம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அது மாதிரி இருந்தால் அது பிச்சையில வராது. வேற ஒரு இடத்துல போய் நம்ம சாப்பிட போனோம்னு சொன்னா அதுல என்ன மார்க்கம் சொல்லுகிறது, அதுக்கு லிமிட் 3 நாள் என்று லிமிட் போடுகிறது. நம்ம எதுக்கு இதை சொல்றது, 3 நாளைக்கு மீறி இருந்தா அவன் என்ன ஆவான், ஒரு புழு மாதிரி பாக்குவாங்க. ஒரு நாள் போயிட்டோமா வாங்க என்ன சுகமா இருக்கல அப்படின்னு கேட்பான். 2வது நாள் அப்படி அந்த சாப்பாட்டுடைய அந்த சைஸ் மாறு, அந்த குடுக்கிற விதமும் மூஞ்சில தெரியும். அது 3வது அது வேற மாதிரி போகும். 4வது நாள் வந்தா இந்த நாய் எப்படா தொலைவான் வந்து உட்கார்ந்துக்கிட்டு போக மாட்டேங்கிறானே வருமா இல்லையா. அப்ப நீ அங்க கேவலப்படுறியா இல்லையா, தன்மானா இறந்துறியா இல்லையா. அப்ப விருந்துக்கு நீ போனா கூட என்ன செய்யணும்னு கேட்டா சட்டு புண்ணு பாஸ் ஆகிட்டே இரு. ஏன்னா மானம் முக்கியம், சோத்தை விட இந்த நட்புங்கிற பேர்ல இருக்கிறத விட நீ என்ன செய்யணும், உன்னுடைய மான மரியாதை காப்பாத்திக்க. அதுல கூட இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அதை சொல்லுகிறது. அதே மாதிரி ரசூல் சொல்றாங்க, லா யஹில்லு லிரஜுலின் முஸ்லிமின் அன் யுகீம இந்த அஹீஹி ஹத்தா யூசிமஹு. 3 நாள் கூட வந்து இருக்கிறப்பட்டவனுக்கு தான். சில பேர் ரொம்ப இல்லாதவனா இருப்பான், ரொம்ப கஷ்டப்பட்டவனா இருப்பான், அவனே சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்பட்டவனா இருப்பான். அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம போய் தங்குறதா இருந்தா நம்ம பார்க்கணும், ஆஹா இவனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குதே, பொருளாதாரத்துக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கிறானு. அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம வந்து தங்குனா அவனை பாவியாக்கிறோம், தங்கவே கூடாது. லாயகில் ரஜினி முஸ்லிம். ஒரு வசதி இல்லாத ஒரு ஆள் வீட்டுக்கு போனோம்னா டீயை குடிச்சிட்டு ஓடி போயிடணும், தண்ணியை குடிச்சு இல்லங்க பரவாயில்ல அப்படி போயிட்டு இருக்கணுமா. அப்ப லாயகில் ரஜுலின் முஸ்லிமின் இந்த அஹிஹி ஹத்தா யுசிமஹு, அவனை பாவியாக்குற அளவுக்கு நீங்க போய் தங்கிறாதீங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, பாவியாக்குறதா என்ன, கைப யுசிமஹு, எப்படி நாம் போய் ஒரு வீட்டுல தங்கி எப்படி பாவியாக்குறது. யுகீமு இந்தஹு வலா ஷையலஹு யுக்ரிஹி பிஹி. ஒருத்தர் போய் நீ தங்குற, உனக்கு வந்து விருந்தளிக்க ஒண்ணு அவன்கிட்ட கிடைக்கவில்லை, அந்த நிலையில் அவன் இருக்கும்போது நீ தங்கன்னு சொன்னா விருந்தாளியை கவனிக்கலன்னு பாவியாயிரானா இல்லையா. அப்ப அந்த மாதிரி தங்கிறாதப்பா, நீ தங்குறதா என்ன செய்யணும், 3 நாளுங்கிறது கொஞ்சம் இருக்கப்பட்ட ஆள்கிட்ட போய் இருந்துக்க. ஒண்ணுமே இல்ல, அவனே 3 நாளா சாப்பிடாம இருக்கிறான், அவனே 2 நாளா சாப்பிடாம இருக்கிறான், அவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலையில இருந்தார்களே. ஆனால் நீங்க என்ன செய்யணும், அதை கவனிச்சு ஆஹா வந்துருன்னு இல்லைன்னா மானம் போயிடும். அப்ப எல்லாத்திலுமே இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் எதுக்கு சொல்லுதுன்னு கேட்டா மானத்தை ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்காகத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி இதெல்லாம் தன்மானத்துல வருது. அது மாதிரி தன்மானம் சம்பந்தப்பட்ட என்னன்னு கேட்டா நாணயமா நடக்கிறது. நாணயம் இல்லாட்டி கேவலம் தானே. நாணயம்டா என்ன, உங்களுடைய அமானிதமாக ஒரு பொருளை வந்து ஒப்படைக்கிறாங்க, இதை வந்து நாளைக்கு வாங்கிக்கிறேன், நீங்க திருப்பி கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்கறது கிடையாது. அது ரொட்டேஷன் பண்றது, அது பயன்படுத்துறது, அது இழுத்தடிக்கிறது, அது காணா போச்சுன்னு சொல்றது, என்னத்தையாவது போய் சொல்லி அடுத்தவனுடைய பொருளை நமக்கு வந்து எடுத்துக்கொள்வது. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்தில் அமானாத்தில் அஹ்லியா, அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடத்தில் ஒப்படைக்குமாறு அல்லாஹ் வந்து உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான். அப்ப அமானிதத்தை நீங்க பேணுங்கன்னு சொல்லுவது கூட எதுல அடங்குது, அந்த வெக்கத்திலையும் அந்த தன்மானத்தில் அடங்குது. அமானிதத்தை பேணல் என்று சொன்னா நீ வந்து கேட்கும்போது என்ன ஆன்சர் பண்ணுவ, அவன் எகிரி பேசுவான், நீ அடங்கித்தானே போவ, இல்லன்னா பரவாயில்ல என்ன கொஞ்சம் சத்தம் போடாது, என்ன வெளியே தனியா வாங்கன்னு கூப்பிடுறது. இது அவன் கொடுத்த அமானியத்தை கொடுத்த கேட்டு வரும்போது அவன் போடுற சத்தத்துல என்னவாயிரு, உங்களுக்கு அக்கம் பக்கத்துல உங்களுடைய தகுதி தெரிஞ்சு போயிருமா, அதுக்காக என்ன செய்யறது, உள்ள வாங்கண்ண உள்ள பேசுவான் வாங்கண்ண அப்படின்னு கேட்கறியா, இது கேவலமா இல்லையா. தூக்கி போட்டு போயினா அவனுக்கு எவ்வளவு இசத்தா இருக்கு, வாங்கின போல திருப்பி கொடுத்துருப்பா, கண்ணியமா இருக்குமா இல்லையா. முதல்ல கண்ணியத்திலப்பா காப்பாத்தன, மத்தல அப்புறமேலப்பா நீ இந்த 1000 ரூபாய் 10,000 எடுக்கிறனால உனக்கு என்ன ஏற்பட போகுது, உலகத்தில் கேவலம் தான் ஏற்பட போகுது. அப்ப இந்த கேவலமான காரியத்தை செய்யாதீங்க என்பதற்காக வேண்டி இதை சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும். இதுல கூட என்ன அடங்கியிருக்கு, அந்த ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்லுவோம்ல, ஒரு மனிதனுடைய சுயமரியாதை, அந்த சுயமரியாதை இதுல அடங்கி இருக்குது. அதே மாதிரி ஒரு கடனை வாங்கிட்டோம்னு சொன்னா வாங்கக்கூடாது, முடிஞ்சளவு கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா கடன்கிறதே பாவம்னு சொல்ற மார்க்கம் இது. ரொம்ப தேவைக்கு தான் கடன் வாங்கணும். கடன் வாங்கிட்டோம், வாங்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுச்சு, இல்லைன்னா வந்து என்ன செய்யணும், திருப்பி கொடுத்துடணும். ஆனா சில பேர் இருக்கான் வாங்கிட்டு வசதி கூட இருக்கணும், வசதினா கோடி கோடியா இருக்கணும் அவசியம் இல்ல, அது கொடுக்க இயலும் அந்த அளவுக்கு அவன்கிட்ட இருக்கும், கொடுத்துடணுமா இல்லையா. அவன் இழுத்தடிச்சு என்ன செய்வான், மற்றவர்கள் கணிங்க நூல்முன்னுங்கிறாங்க. வசதி உள்ளவன் இழுத்தடிக்கிறது அநியாயம். வசதி இல்லாத ஒருத்தன் இல்லப்பா இப்படி கொண்ட பரவாயில்ல, அவன் தன்மானத்தை இழக்கிறான், வாங்காம இருந்திருக்கணும்.
ஆனா வசதி இருந்து கொண்டு இழுத்தடிச்சா அது வந்து அநியாயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது கூட அந்த தன்மான உணர்வு, ரோச உணர்வு மிச்சமாக இருக்கணும் என்பதற்காக தான் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து தன்மானங்கிறது நம்ம தன்மானமா இருக்கிற மட்டுமில்ல, அடுத்தவர்களுடைய தன்மானங்களை பேணி நடக்கிற மாதிரியும் கூட இஸ்லாத்துல பல சட்டங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, போறதா இருந்தா என்ன செய்யணும்? திரும்பி உள்ள நுழைஞ்சிடலாமா? உள்ள நுழையக்கூடாது. ஏன்? உள்ள இருக்கும்போது அவங்க கணவன் மனைவி தனியா இருப்பாங்க, அரைகுறை ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஒரு ஆள் வந்து அவங்கள அந்த மாதிரி பார்த்துட்டா எப்படி இருக்கும் அவனுக்கு? உங்களுக்கு ஒண்ணும் இருக்காது, பார்த்தவனுக்கு. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடியதையோ குறைவான ஆடையில் இருக்கிறதையோ ஒருத்தங்க பார்த்துட்டாங்கன்னு சொன்னா, வெளியே உள்ளவங்க பார்த்துட்டாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் வந்து என்னமோ பயங்கரமான தப்பு செஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவானா இல்லையா? அது வரக்கூடாதுக்கா வேண்டி என்ன செய்யுது? வரலாமா 1, வரலாமா 2, வரலாமா 3, பதில் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். போட்டு கதை உடைக்கிறது, துறக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்கறது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. 3 தடவை கேட்டுட்டு போய்கிட்டே இருக்க. நீ ஒன்னு அவனுடைய தன்மானம் பாதிக்கும், நீ அதுக்கு மேல் நின்றுட்டு இருந்தா உன் தன்மானம் போயிடுது. அவன் தான் பதில் சொல்லல, இல்ல உனக்குன்னு மான மரியாதை இருக்கணுமா இல்லையா? கதவு திறந்ததான் நீ போவனு. 3 தடவை அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு கேட்கிற, 3 தடவை ரிப்ளை வரல. அப்ப நீ உள்ள போயிட்டீங்கன்னா கேட்காம போனா அவனுடைய மான மரியாதை போயிடும். அது போக வேற தப்பு தண்டா கூட இருக்கலாம், அவன் ஏதோ செஞ்சிருக்கலாம். நம்ம போய் அதை பார்த்து காட்டி கொடுத்து ஒரு மனுஷனுடைய இதை அதுவா சட்டத்தின் முன்னாடி மாட்டினா அது ஒரு கதை. தேடி அலைஞ்சுக்கிட்டு அது ஒரு கேவலம் தானே. அந்த கேவலம் வரும். அல்லது நீ நின்றுட்டு இருந்தேன்னு சொன்னா, 5 தடவை 10 தடவை கத்திட்டு இருந்தேன்னு சொன்னா உனக்கு மானம் இல்லாம போயிடுது. உனக்கு தான் ரிப்ளை தரல, இல்ல 3 தடவை சொல்லிட்டீல, ஆன்சர் பண்ண போயிட்டு இருக்க வேண்டியதானே. அப்படி மார்க்கத்துல 3 தடவை பர்மிஷன் கேட்கணும் என்று சொல்வதற்கு கூட காரணம் என்ன? இவனுக்கு அதுக்கு லிமிட் கொடுக்கப்படுது, அவனுக்கு கொடுக்கப்படுது. தன்மானது 2 பேரும் காப்பாத்திக்க. அதை விடங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் வந்து காத்து பிரியுதுங்க. காத்து பிரிகிறது ஒரு மனிதனுடைய ஒரு இயற்கையான ஒரு தன்மை. அது உணவு திங்கிற உணவுகளை பொறுத்து, உடல் அமைப்பை பொறுத்து, செய்கிற வேலைகளை பொறுத்து அந்த கேஸ் உள்ளத்துல உடல் என்ன செய்யும்? ஃபார்ம் ஆகும். கேஸ் ஃபார்ம் ஆகி வெளியே வரண்டு வைங்களேன். இது வந்து இன்னைக்கு கேவலம் பார்க்கிறோம், சிரிக்கிறதுக்குள்ளதான் இருக்குது. இது வந்து சிரிக்கிறதா? இது என்ன சிரிக்கிறேன்னா எதுக்கு சிரிக்கணும்? நடக்காத ஒன்னை பார்த்தா சிரிக்கணும், அதிசயமான ஒன்னை பார்த்தா சிரிக்கணும். யார்கிட்டையுமே இது இல்லாத ஒரு விஷயம் ஒருத்தன்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னா உளுந்து உளுந்து சிரிக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது? ஒரு சபையில் இருக்கும் பொழுதோ தனியா இருக்கும் பொழுதோ ஒரு சகோதரன் என்ன செஞ்சது? காற்று பிரிந்து விட்டது என்று சொன்னால் இது பயங்கரமான ஒரு கேலிக்குரியதாகும். இவன் சிரிக்கிறதுனால அவன் எவ்வளவு கூணி போறான் பாத்தீங்களா? அவன் என்னமோ ஒரு விபச்சாரம் செஞ்ச மாதிரி அவன் ஆக்கி போடுறாங்க. இது இந்த காத்து பிரிஞ்சத என்னவாயிருது? ஒரு திருட்டுனவன் பயப்படுவான, வெக்கப்படுவான, அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகுவான, அந்த நிலையில கொண்டு வச்சுட்டானோ எதை? ஒரு இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு மேட்ரு, சாதாரண இயற்கையா நடக்கிற ஒரு மேட்ரு. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இப்படி சிரிச்ச ஒரு சபையில எப்படி தன்மானத்தை காப்பாத்துறாங்க? வரும் மனுஷனுடைய மானம் முக்கியம், நீனு மானத்தோடு இருக்கணும், அவமானத்தையும் கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்ப லிம எலுஹக்கு அகதுக்கும் நிம்மா எஃபாலு, அட நீனே செய்யற காரியத்துக்கு ஏடா நீனே சிரிக்கிற? இது நீ செய்ய மாட்டியா? ஒருத்தன் காத்து வெளிப்பட்டதுக்கு நீ சிரிக்கிறிய, உனக்கு காத்து வரவே வராதா? இது சிரிக்கிற ஒரு விஷயமா? இது எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயத்துக்கு ஏன்டா சிரிக்கிறீங்க? அப்ப இதெல்லாம் கூட ஒரு மனுஷன் கீழே பார்க்கிறோம், தடிக்கு கீழே வந்து சிரிக்கிறாங்க. வருத்தம் தானே படணும். வாழைப்பழத்தை தடி கீழே விழுந்துட்டான்னு சொன்னா என்ன தம்பி அடிபட்டுருச்சா அது மாதிரி கேட்கறதுக்கு பதிலா உழுது சிரிக்கிறான். இதில் என்ன அளவுக்கு ஒரு மனிதனை வந்து தன்மானத்தோட விளையாடுறதானே இது. அப்ப இதுல எல்லாம் கூட மார்க்கம் என்ன பண்ணுதுன்னா, சின்ன சின்ன அற்பமான விஷயங்கள்ல எல்லாம் தலையிட்டு இந்த மாதிரிலாம் நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு மார்க்கம் நமக்கு வலியுறுத்துது. அதே மாதிரி அசிங்கமான அருவருக்கத்தக்க பற்றி பேசுறான்னு வைங்க, பேசுறதா இருந்தா ஒரு கருத்தை தான் பேசணும், ஒரு செய்தியே பேசலாம். என்ன பேசலாம்? அவன்கிட்ட பேசுறதுக்கு மக்கள் பயப்படுவாங்க. அம்மாடே வாய் கொடுத்துறாத, இந்த பொம்பளிட்டு வாய் கொடுத்தா அவ்வளவு, இந்த ஆம்பளை வாய் கொடுத்தா அவ்வளவு என்ன வரும்? அது வந்து அகராதியில உள்ள அன்பார்லிமெண்ட் தான் பேசுறது போறான், பார்லிமெண்ட் வார்த்தையே வராது. அப்ப பேசுறது கூட என்ன இருக்கு? டிக்ஷனரியில இல்லாத, நடைமுறையில இல்லாத, புஸ்தகத்துல இல்லாத, அந்த மாதிரி சொல்லாத, இந்த சபையில என்னால் சொல்லி காட்ட முடியாத வார்த்தைகள்லாம் சொல்லி பேசுறிய, உன் மானம் போகல, அதுல வெக்கங்கிட்ட நாயின்னு நினைக்க மாட்டான். அப்படித்தானே பேசிட்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்ன ஷர்ரன்னாஸி மன்சிலத்தன் இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்துல மகா மகா கெட்டவன் யார் என்று சொன்னால், மன் தரக்கஹுன்னாசு இத்திகா புஸி, அவனுடைய ஆபாசத்துக்கு பயந்து மக்கள் அவனை விட்டு ஒதுங்குறாங்களே, அவன் தான் மகா கெட்டவன். உங்ககிட்ட மக்கள் வர்றதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அம்மாடி இவன்கிட்ட போய் சொன்னீங்கன்னு வைங்க, கேட்குவான்னு நினைக்கிறீங்களா? அத்தா அம்மாவெல்லாம் இழுத்து பேசாம போவாதீங்க, இவன் தான் மகா கெட்டவன். எவன் கெட்டவன் இல்ல,
சில பாவங்களை செய்யறான், அவனு கெட்டவன் தான். அல்லாஹ்விடத்துல அந்தஸ்துல மகா கெட்டவன் சில பேருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஸ்ட் போடுறாங்க. அந்த சில லிஸ்ட்ல யார் ஒருத்தன் வர்றான்னு கேட்டா, மன் தரக்கஹுன் நாசு இத்திகாஃபுசிஹி, அவனுடைய ஆபாச பேச்சுக்கு பயந்து, அருவருக்கத்தக்க பேச்சுக்கு பயந்து அவனை விட்டு மக்கள் ஒதுங்குறாங்களே, அவன்லாம் மகா கெட்டவன். இது தன்மானம் தானே. தன்மானத்துடைய ஒவ்வொரு கிரவுண்ட்லயும் போய் நின்று விளையாடுதா இல்லையா மார்க்கம்? அது மாதிரி சில பேர் இருக்காங்க, ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஐஸ் வைக்கிறது, அது காக்கா பிடிக்கிறது, நான் பசனது காக்கா பிடிக்கிறது, இதையெல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறத பார்த்து விட்டு அகலத்தும் லஹர ரஜிலி கத்தாத்தும் லஹர ரஜிலி, அவனை முறிச்சு புட்டியலப்பா, அவனுடைய முதுக முறிச்சு புட்டியலப்பான்னு கேட்கறாங்க. அப்ப என்ன, நம்ம ஒரு முஸ்லீம்கிட்ட என்ன இருக்குன்னு, பிச்சை வாங்க கூடாது, முடிஞ்ச அளவு கடன் வாங்க கூடாது, கொடுத்த வாக்க நிறைவேற்றணும், அம்மான இதை திருப்பி ஒப்படைச்சிடணும், ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது மக்கள் மத்தியில கூனி கூறுக வேண்டியிருமான்னு பார்த்து பார்த்து செய்யணும். இதை செஞ்சா தலை நின்று நிற்கும் மனுஷன் நிக்க முடியுமா? இதை நின்று நாளைக்கு பேச முடியுமா? ஒளிஞ்சு மறைஞ்சிட்டு வாழ முடியுமா? அந்த மாதிரி எல்லாரும் நம்ம மறைவுல நம்மளை எத்தனை பேர் பேசுவான், கேவலமா பேசுவான். இப்படி எல்லாம் கவனித்து இதுல இருந்து விலகி கொள்ளணும் என்பதை ஒரு மறுமையில் வெற்றி தரக்கூடிய ஒரு வழிமுறையாக மார்க்கம் சொல்லுகிறது. இதெல்லாம் செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுகிறது. உனக்கு யாசகம் கேட்காட்டி சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவாதம் தர அளவுக்கு உனக்கு சொல்லுகிறது. இப்படி ஒரு முஸ்லிம் உருவாகி நடந்தால் அவன் இந்த நன்மைக்கு மிஞ்சின நன்மை இருக்கிறது. என்ன இருக்குது? தலை நிமிர்ந்து எவனுக்கு முன்னாடி நீ எவன் பிரதமரை கொண்டு வாடா அப்படி நிக்கணுங்க, முதலமைச்சரை கொண்டு வா, அதுக்கான புண்ணியமா? முதலமைச்சருக்காக வேண்டி அவருக்குள்ள அதிகாரத்தை செஞ்சுட்டு போவாரே தவிர அதுக்காக நாங்க மட்டமா? அப்படி சொல்லணும். பெரிய அதிகாரியை கொண்டு வா அப்படி நிக்கணும். கோடீஸ்வரனை கொண்டு வா, கோடீஸ்வரன் நாங்க போய் தேடி தேடி போகணுமா? அது நடக்காது. அப்படி நடக்கணும் ஒரு மனுஷன். இப்படி நடந்தா இவன் அடைஞ்ச நன்மைக்கு நிகரா எவன் நன்மை அடைய முடியும்? காசு பணத்தை 1000 பேர் அடைஞ்சிருக்கலாம். இந்த காசு பணத்தை அடைவதற்காக வேண்டி எத்தனை பேர் காலில் விழுந்திருப்பான் அவன். நீ என்னது காசு பணத்தை அடைஞ்சிட்ட? இந்த காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு லஞ்சம் கொடுத்திருப்ப, எவ்வளவு பல்ல காட்டியிருப்ப. நாங்க காசு பணம் இல்லாட்டாலும் மானத்தோட இருப்போம்டா, இஸ்ஸத்தோட இருப்போம், சுயமரியாதை இருப்போம், தன்மானத்தோட இருப்போம். அப்படின்னு ஒரு நன்மையை தருத இது வேற எங்கேயாவது கிடைக்குமா? அப்ப இஸ்லாம் நமக்கு தர பெரிய நன்மை என்ன? ஒரு மனிதன் மானத்தோட வாழ்வதை இஸ்லாம் சொல்ற அளவுக்கு யாரும் சொன்னது கிடையாது. இஸ்லாம் வலியுறுத்தின அளவுக்கு யாரும் வலியுறுத்தின கிடையாது. இதை உணர்ந்து நம்ம கடைபிடிச்சா அந்த நன்மை அடைய முடியும். இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் ஏராளமாக இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களை பார்க்கலாம்.